தமிழ்நாட்டில் எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான்னு அவங்க போடுற ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகிட்டு இருக்கு. அதனால தங்களுக்கு ஏற்ற அடிமைகளாக இருக்கிறாங்களே இடி, சிபிஐ, ஐடி இது போன்ற அமைப்புகளை வச்சு மிரட்டி தங்களுக்கான கூட்டணியா உருவாக்கி மேடையை ஏறி இருக்காங்க. இன்னைக்கு அதுலேயும் துரோகங்களுக்கான அர்த்தமா அகராதைகளில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய 10 தோல்வி பழனிசாமி. நான் அதனால தான் சொன்னேன், இந்த தேர்தல் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. பாஜகவோட கூட்டணி ஆட்சி அமைந்தா அது வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடும். ஆனால் அதை தடுக்கிற துணிச்சலும் தைரியமும் திமுக கூட்டணிக்குத்தான் இருக்கு. நான் பல தடவை சொல்லிட்டு தம்பி, இது அன்னைக்கு தினம் தான் கேட்டுருக்காரு, இன்னைக்கே கேட்டார், 3-4 வருஷமாக கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. நாங்கள் தான் இது வரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சி எழுத்து கூட பேச முடியல. அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தார். இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறாரு. எதையுமே செய்யாமல் திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க. இப்போ விட்டுட்டு வந்தீங்க, நான் பல்லாயிரக்கணக்கு கோடி விட்டுட்டு வந்தேங்கிறீங்க. யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க? அதாவது அனுபவம் வேணும். இது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி என்னாச்சு, திட்டமிடாமல் போன காரணத்தினால தான் 41 உயிர்கள் நம்ம பழி கொடுத்துட்டோம். சாதாரண விஷயம் இல்லைங்க. 41 குடும்பம் இன்றைக்கி அனாதி ஆகிட்டது இல்லை. அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியுமாங்க. நாம் மக்களை இன்றைக்கி ஒரு ரசிகர் பட்டாலும் ஏறலாமல் இருப்பதற்காக எதை வேணாலும் பேசிட முடியாது. பிஜேபி கட்சிகளை மிரட்டி கூட்டணிக்கு அடிபணிய வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. அதுதான் அவங்களுடைய பழக்கம். எல்லா மாநிலத்திலையும் அதுதான் அவங்களுடைய பழக்கம். எப்போதுமே அரசியலில் வெற்றி தோல்வி இயல்பு சார். ஆனால் ஜனநாயகம் வாழணும்ல, ஜனநாயகத்தை தோற்கடிக்க கூடாதுல்ல. பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அதிமுகவும் ஜனநாயகத்தையே தோற்கடிப்பதற்கு அவர்கள் பேசுகிற அந்த பேச்சு தான் இயற்கை இயலாது. இந்த இரட்டை அரசியல்வாதிகளை தமிழ் மக்களுக்கு தெரியாதான்? நல்லா குறிப்பார்த்து அடிப்பாங்க. அடிக்கிற அடி முதல் அடி பிஜேபிக்கு தான். நாங்கள் வெல்வோம். வணக்கம், இது கேள்வி களம். 3 முக்கியமான விஷயங்களை இன்று நாம் விவாதத்தில் பேச இருக்கிறோம். ஒன்று, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அஇஅதிமுகவும் பாஜகவும் மிரட்டி உருட்டி அமைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது, அதை வீழ்த்தக்கூடிய வலிமை என்பது திமுக அணிக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு அவர் முன்வைச்சிருக்கிறார். அதனால்தான் தமிழ்நாட்டுக்கும் இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையே நடக்கிற ஒரு யுத்தம் இது அப்படின்னு இந்த தேர்தலை நான் வர்ணிக்கிறேன்னு சொல்கிறார். இரண்டாவதாக, முதல் முறையாக தவேகா தலைவர் விஜய் அவர்களை எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் காட்டமாக விமர்சிச்சிருக்கிறார். இத்தனை நாட்கள் கூட்டணிக்காக முயற்சிகள், தனியாக நின்னீங்கன்னா தோற்றுருவீங்க அப்படின்னு அதிமுக நிர்வாகிகளே பேசுவதும், அதிமுக அபிமானிகள் தனிச்சு நின்னா சில சதவீதம் தான் வரும், வெற்றியாக மாறாது, விஜய் அதிகாரத்தில் பங்கேற்கணும்னா அதிமுகவோட கூட்டு சேரணும் அப்படின்னு பல பேர் பல காலமாக பேசி வந்த நிலையில் இன்றைக்கு முதல் முறையாக விஜயை விமர்சனம் பண்ணி திரு பழனிசாமி பேசியிருக்கிறார். 41 பேர் பலியானதற்கு திட்டமிடாத பயணம் காரணம். அவர் நல்ல நடிகராக இருக்கலாம், ஆனால் நல்ல அரசியல்வாதி அல்ல, சிறந்த அரசியல்வாதி அல்ல. நாங்கள் தான் எதிர்க்கட்சி. விஜயின் திட்டமிடாத பயணத்தினால் 41 குடும்பங்கள் இன்று அனாதையாகிவிட்டன அப்படின்னு காட்டமாக விமர்சிச்சிருக்கிறாரு. இது நெருக்கடியின் காரணமாக அல்லது விரக்தியின் காரணமாக இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாரா, அல்லது காலதாமதமாக அவர் செய்தாலும் அந்த விமர்சனம் சரின்னு புரிஞ்சுக்கணுமான்றது ஒன்று. மூன்றாவது, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அஇஅதிமுகவில் அதை மீட்பதற்காக தொண்டர்கள் உரிமை குழுன்னு ஆரம்பித்தேன், தனித்து தேர்தலில் போட்டிடுவதற்காக அமைக்கப்பட்ட இயக்கம் இது இல்லை, நான் மீண்டும் அதிமுகவில் சேர்றது தயார், வேணா டிடிவி தினகரன் போன்றவர்கள் அதற்கு ஏற்பாடு செய்யட்டும்னு சொன்னார். அவர் இறங்கி வந்து பேசிய சில நிமிடங்களிலேயே அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு திரு இபிஎஸ் கதவை சாத்திட்டார்.
ஏன் அப்படின்றதையும் நாம் விவாதிக்கலாம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு அலீம் அல் புகாரி அவர்கள், பத்திரிகையாளர்கள் திரு துக்ளக் ரமேஷ், திரு ஜென்ராம், திரு சிவப்பிரியன், இவர்களோட தமாகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு KRT ரமேஷ் அவர்கள். உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். திரு ரமேஷ்கிட்ட கேட்கணும், ஒன்று திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகா மேலே விமர்சனத்தை முன்வைக்கிறார். நீங்களே கூறியது போல தமிழக வெற்றிக் கழகத்துடன் அதிகாரபூர்வமற்ற முறையில் சில பேச்சுக்கள் ஆரம்ப காலத்திலே நடந்தன. நான் சொல்வது பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக உடன்பாடு அதாவது கூட்டணி என்று அறிவிக்கப்படுவதற்கு முன் அந்த நிலை. ஏனென்று சொன்னால் அவர் 2026 கூட்டணி இல்லை, 29 கூட்டணி இல்லை பிஜேபியோட என்று திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தெரிவித்திருந்தார். அவர் பெரிதும் விரும்பிய கூட்டணின்றது தாவேகா கூட்டணி. இதோ ஆமாம். அது தவிர பாரதிய ஜனதாவுடன் அணிச்சேர்க்கை நடந்த பிறகும் கூட உங்களுக்கு நினைவிருக்கும் என்று கருதுகிறேன், ஒரு பெரிய கட்சி நம்மோடு சேர இருக்கிறது என்று கூறினார். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்த பிறகு நான் உட்பட ஒன்று ஊடகவியலாளர்கள் கூட அதற்கு எதிர்வினையாற்றினோம். பெரிய கட்சி என்றால் திமுக ஒரு பெரிய கட்சி, அதிமுக இன்னொரு பெரிய கட்சி, இந்த ரெண்டுக்கும் விட பெரிய கட்சியா அல்லது அதற்கு சமமான கட்சியா, ஒரு பெரிய கட்சி வரப்போகிறது என்றால் இவர் சின்ன கட்சியா என்றெல்லாம் கூட கேட்டோம். ஆகவே கடைசி வரை எதிர்பார்த்திருந்த நிலைமை என்பது இருந்தது. இப்போது அவர் விமர்சிக்க தொடங்கி இருப்பது என்பது சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று நாம் சிறு வயதிலே படித்த படக்கதையைத்தான் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சார், அரசியலில் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு தனக்கு ரொம்ப விரும்பி ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அது கிடைக்கிறதுக்கு முயற்சியெல்லாம் பண்ணி என்ன பண்ணியும் கிடைக்காம போன இடத்துல அடடே அப்படின்னு அதை எள்ளி நகையாடுற ஒரு விஷயமா இந்த இடத்த பார்க்குறீங்க. ஆனால் அவர் கூட்டணிக்கு முயற்சித்தது உண்மை. 2 தரப்புலையும் பேச்சுவார்த்தைலாம் நடந்தது திரைமறைவில் அப்படின்னு சொன்னாங்க. அது இயற்கை தானே. இன்னொன்று, விஜயுடைய வாக்குகள், விஜய்க்கு ஆதரவாக செல்லக்கூடிய வாக்குகள் எல்லாம் திமுக எதிர்ப்பு வாக்குகள், குறிப்பாக அதிமுகவுக்கு வரவேண்டிய வாக்குகள், பெரும்பாலான வாக்குகள். அந்த வாக்கு வங்கி போகுது, எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை யூஸ் பண்ணுறாருன்றதுலேருந்து அந்த ஆத்திரம் வருதா? இல்லை, அதுதான் நான் சொல்ல வந்தது. உங்கள் கருத்திலிருந்து சிறிது நான் மாறுபடுவேன். திரு விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்பது உண்மையானாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழக அணிக்கும் சேதாரத்தை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய பார்வை. குறிப்பாக சிறுபான்மை கிறிஸ்தவ மக்களில் பெரும்பகுதியினர் அல்லது கணிசமான பகுதியினர் அவருக்கு ஆதரவளிக்கக்கூடும் என்று சில கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஓட்டு வங்கி, நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு வங்கி, அதிமுக ஓட்டு, புதுசாக ஒரு கட்சி வர்றப்ப எல்லா கட்சிகளிலிருந்து ஓட்டு போகும், கொஞ்சம் கொஞ்சம் சேதாரம் இருக்கும். புதிய வாக்காளர்கள், யாருக்கும் சேராத வாக்காளர்கள் கூட இருப்பார்கள். பெரிய அடி யாருக்கு வரும்ன்றது தான் பெரிய அடி என்று நான் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4 முனை போட்டி இருப்பதே ஒரு கூடுதல் சாதகமான அம்சம். நீங்கள் ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி மனநிலை இருந்தாலும், மக்களிடம் பரவி இருந்தாலும், அந்த வாக்குகளை, எதிர்ப்பு வாக்குகளை பல பேர் பிரித்து கொள்ளப் போகிறார்கள் என்பதே ஒரு சாதகமான அம்சம். அந்த வகையில் அதிமுகவுக்கு இழப்பு. இன்றைக்கு அவர் கூறியிருக்கிற சில கருத்துக்கள், அதாவது இந்த கரூர் சம்பவத்தின் போது ஆரம்பத்தில் அதிமுக இந்த விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்ததா? வைக்கவில்லை. ஆரம்பத்தில் அவர்கள் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழக அரசை நோக்கித்தான், திமுக அரசை நோக்கித்தான் விஜய் கட்சியினுடைய குற்றச்சாட்டு இருந்ததை போல அதிமுகவின் குற்றச்சாட்டும் இருந்தது. ஒரு இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு ஒரு உரிய இடம் ஒதுக்க வேண்டாமா, உரிய போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டாமா என்று தாவேகாவினுடைய நிலையை அப்படியே பிரதிபலித்தது அதிமுக. அது எந்த கட்டம் வரை என்று சொன்னால், நீங்கள் அந்த பேச்சு பேசிய பிறகு திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டத்தில் ஒருவர் தாவேகாவினுடைய கொடியை எடுத்துக்கொண்டு வந்து காட்டினார். உடனே இங்கே பாருங்கள் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது என்று திரு எடப்பாடி பழனிசாமி உற்சாகத்தோடு அதை வரவேற்பது போல, அதை ரசிப்பதை போல தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். அப்போதெல்லாம் இது சினிமா கவர்ச்சி, அப்போதெல்லாம் இவர் அரசியலுக்கு அனுபவமற்றவர், அப்போதெல்லாம் இந்த கூட்டத்துக்கு ஏன் அவர் காலத்தே போகவில்லை என்கிற கேள்விகள் திரு எடப்பாடி பழனிசாமியால் எழுப்பப்படவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு அவருடைய பேசியிருக்கிற விமர்சனம் என்பது முழுமையாக ஏற்கப்படும். பத்திரிகை படிக்கிற பொதுமக்களால், தொலைக்காட்சி பார்க்கிற பொதுமக்களால்
முழுமையாக நான் ஏற்கப்படும் என்று நான் பார்க்கவில்லை. ஆகவே என்னுடைய முதல் கட்ட பார்வையாக நான் இதைத்தான் பதிவு செய்கிறேன். எடப்பாடியோட விமர்சனம் தாமதமானதா அல்லது சந்தர்ப்பவாதமா? இதை சந்தர்ப்பவாதம் என்று சொல்ல முடியாது. எல்லா அரசியல் சம்பவம் நடந்த அன்னைக்கு விஜய்க்காக வக்காலத்து வாங்கி பரிந்து பேசியவர் திரு எடப்பாடி பழனிசாமி. நீதிமன்றத்துக்கு போனது அதிமுக. சட்டமன்றத்தில் விஜய்க்காக தாவேக்காவுக்காக பேசினாங்க. பொதுக்கூட்டங்கள்லையும் அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் தான் பேசினாங்க. இல்லை, அதை தான் சொல்கிறேன். இது இப்போ நீங்கள் சொல்கிறது சந்தர்ப்பவாதம் என்று சொல்ல முடியாது. எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு அரசியல் நிலைப்பாடு. இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு பலமான இயக்கத்தோடு ஒரு புதிய இயக்கம் துவங்கியிருக்கிற வர வேண்டும் என்பது அவருடைய விருப்பமும் இருந்தது. எங்களுடைய தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் உட்பட, இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர் உட்பட விஜய் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்காமல் இல்லை. காரணம், இங்கே தேசிய என்டிஏ கூட்டணியின் கீழே ஒரு குடையின் கீழே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. அழைப்பு விடுக்கிறது இப்போ வாசன் அழைப்பு கொடுக்குறாருன்னா கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அழைப்பு கொடுக்குறாரு. ஆமாங்க. இப்போ நீங்க பிஜேபி அழைப்பு கொடுக்குதுன்னா அவங்க தொடர்ந்து எப்படியாவது நம்ம பக்கம் வந்துருவாரா அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா ஏடிஎம்கே அழைப்பு விடுத்தாங்க. ஒரு கூட்டணிக்கு அழைப்பு கொடுக்கறதுனாலயே ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்ற சம்பவம் நடக்குது, ஒரு துயர சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுல அன்னைக்கு ஒரு பேச்சு பேசிட்டு சார், அன்னைக்கு கூட நீங்க முழுமையாக விஜய் யாரும் ஆதரிக்கல. அதிமுக சொன்னோம் எப்படின்னா, இல்ல அதை சொன்ன எப்படி சொன்னீங்கன்னா, அதாவது நீ மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தின் மீது தவறு இருக்கிறது, மாநிலத்தினுடைய நிர்வாகத்தின் மீது தவறு இருக்கிறது, விஜய் அவர்களும் பொறுப்புணர்வோடு அதை செயல்படுத்தவில்லை என்று அன்றைக்கும் குற்றம் சாட்டி இருக்கிறோம். விஜய் அவர்களும் அவருக்கும் சொல்லல சார். அதாவது பொறுப்புணர்வு இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்காங்க. அதை பெரிய செய்தியா அன்றைக்கு நான் பத்திரிகையில புதாகரப்படுத்தல. அன்றைக்கு எல்லாமே சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு எல்லாம் இயங்கிய காரணம். விஜய் மௌனமா போயிட்டார். அந்த சம்பவம் நடந்த பிறகு விஜய் மௌனித்து விட்டார். அவருக்காக ஒரு இரவல் குரலாக அல்லது அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசின இடத்துல யார் இருந்தாங்கன்னா முழுக்க ஏடிஎம்கே தான் இருந்தது. சார், அதை மறுக்கல. நயினார் நாகேந்திரன் சில நாட்களுக்கு முன்பு என்ன பேசினாரு, அமித்ஷா அவர்களை வைத்துக்கிட்டு அந்த மீட்டிங்ல என்ன பேசினாரு, கரூர் சம்பவத்தில் என்ன நடந்ததுன்னு மறுக்கல. ஏன்னா உண்மைத்தன்மை எது வெளியாக வர வேண்டும் என்பதற்காக அதனை எடுத்தவொடனே யார் மீதும் குற்றம் சொல்லிவிட முடியாது. ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, 41 பேர் மரணம். இன்றைக்கு தானே அதை நாங்கள் சொல்றோம். 41 பேருடைய மரணத்திற்கு இன்றைக்கு விஜய் அவர்களுடைய செயல்பாடு வித்தியாசமாக இருக்கிறதுன்னு சொல்றோம். இருந்து தமிழ்நாட்டில் 2 விதமான கருத்து இருக்கு. விஜய் சார்ந்தவர்கள் போலீஸ் விமர்சிச்சாங்க, பல சதி கோட்பாடுகளை சொன்னாங்க. ஆனா எதிர்த்தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஏங்க நேரத்தில் போல, நீங்க ஏன் தாமதமா போனீங்க, நீங்க ஏன் மக்களை அவ்வளவு பேரை காக்க வச்சீங்க, நீங்க ஏன் போலீஸ் சொன்னதை கேட்கல, இது அத்தனையும் ஏன் நீங்க மீட்டிங் போட்டவர் தண்ணி கூட வைக்கலன்னு கேட்டாங்க. அதான் இந்த ஏடிஎம்கே தரப்புலையோ அல்லது என்டிஏல விஜய் கூட்டணிக்கு கூப்பிட்டு இருந்தவங்க யாரும் அந்த கேள்வி எழுப்பல. இன்னைக்கு அந்த கேள்வி எழுப்புறது சந்தர்ப்பம் இல்லையா? 3 காரணங்களையும் நாங்கள் உள்ளடக்கணும் தான். ஆனால் முதல் 2 காரணங்கள் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீங்க மாநில நிர்வாகம், நீங்க மாவட்ட நிர்வாகம் எதை செய்தது, அதோடு விஜய் அவர்கள் மீதும் பொறுப்புணர்வோடு செயல்படவில்லை என்பது எங்கள் தலைவர் உட்பட பல தலைவர்கள் அதை கோடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த செய்தியை அன்றைக்கு பூதாகரப்படுத்தவில்லை. அதற்கு காரணம் எல்லாருமே சிபிஐ விசாரணை வேண்டும், உண்மைத்தன்மை வேண்டும். அங்க மாவட்ட நிர்வாகத்தின் மீது அல்லது உள்ளூரிலே நடக்கக்கூடிய ஒரு அமைதியா இருக்கலாமே. எது சார் சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குறீங்க? சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, விசாரணை முடியறவர்களே அமைதியா இருக்கலாமே. திரு பழனிசாமி அவர்கள் நீங்க இப்ப விஜயை நோக்கி குற்றம் சாட்டுறாரு. அவருடைய குற்றச்சாட்டு, அவருடைய விரல் எங்க நீளுதுன்னா விஜயை நோக்கி இப்ப நீளுது. சார், சிபிஐ விசாரணை முடியறதுக்கு காலதாமதமாகும். இன்றைக்கு தேர்தல் காலகட்டம். அவரும் ஒரு அரசியல்வாதி, இவரும் ஒரு அரசியல்வாதி. ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை குற்றம் சாட்டுவதில் தவறு இருக்கிறது என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கு? இன்னொன்னு நான் சொல்றேன், நேத்திக்கு வரலையும் கூட்டணிக்கு வாங்க, உங்க மேல குற்றமற்றவர், நீங்க பரிசுத்தமானவர், உங்களுக்கு நெருக்கடியில நாங்க தான் உதவிக்கு இருந்தோம்னு நேற்றைக்கு வரையிலும் கூப்பிட்டு எங்க வருதுன்னு சொல்றேன் பாருங்களேன். 41 பேர் மரணம், கிட்டத்தட்ட 30 நாள் நீங்க அமைதியா இருந்துட்டீங்க. குறைந்தபட்சம் இறந்தவருடைய வீட்டுக்கு சென்று நீங்கள் இரங்கல் தெரிவித்திருக்க வேண்டும். அதுதான் தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழருடைய பண்பு. நீங்க துக்க வீட்டு நிகழ்ச்சி கூட போகாத, வழக்கத்துக்கு மாறாக ஒருவரை அங்க துக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அழைச்சிட்டு நீங்க அது என்னைக்கு ஏடிஎம்கே எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது என்னைக்கு விமர்சனம் பண்ணீங்க சார்? அது தனிச்சு போட்டு ஏடிஎம்கே ஊழல் கட்சி, அடிமை கட்சின்னு சொன்ன பிறகுதானே விமர்சிக்கிறீங்க. அது வரலையும் நீங்க பேசவே இல்லையா? சார், அதாவது பனையூர் கூட்டம் 1 மாசம் 2 மாசம் ஆச்சு. அதாவது நீங்க அரசியல், இப்பதான் சொன்னேன், ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி தலைவர்களை எதிர்பார்க்கிறது தவறு இல்லை.
நாங்களும் அழைப்பு கொடுத்தோம் தான், இன்றைக்கு பல கட்சிகள் அழைப்பு கொடுத்தது. அதுக்கு ஒற்றை காரணம் தான், இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு ஒரு பலமான கூட்டணி அமையும் என்பதில் நாங்கள் விருப்பப்பட்டோம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவங்கவுங்க அரசியல் நடந்துட்ட ஒரு துன்ப சம்பவத்துக்கு அவங்கவுங்க அரசியல் தேவைக்கு கரூர் விஷயத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. விஜய் அவர் திமுக அரசை விமர்சிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாரு. அதிமுக கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பேசி பயன்படுத்தி பார்த்தாங்க. இப்போ அது நடக்காதனால அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் திரு ஜென்ராம் அவர்களுடைய கோணத்தை கேட்டு வந்துடுறேன். திரு ஜென்ராம், இந்த சம்பவத்தில் வந்து வெறும் கூட்டணி கணக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை நியாய உணர்ச்சியில் பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, நியாய உணர்ச்சியில எல்லாம் பேசலை, முழுக்க முழுக்க கூட்டணி கணக்கில் தான் பேசுகிறாரு. ஏன்னா தோழர் ரமேஷ் பேசும்போது சொன்ன மாதிரி மீடியா வந்து இதை எதுலேயும் சப்ரஸ் பண்ணல. 3 பாயிண்ட் அவர் சொல்லி 2 பாயிண்ட்ஸை மட்டும் மீடியா ஹைலைட் பண்ணலாம் இல்லை. ஏன்னா இது லைவ் நேரலையின் காலம். எல்லா எடப்பாடி பழனிசாமியினுடைய இன்டர்வியூவும் எல்லா மீடியாவும் லைவில் போகுது. லைவில் போனதை பார்த்து தான் அதுக்கப்புறம் யூடியூப்பில் அது அந்த லைவ் போர்ஷன் அப்படியே இருக்குது. யாரும் எதுலேயும் கை வைக்கல. எந்த இடத்துலையும் தவேகாவினுடைய தலைவருடைய பொறுப்பு பற்றி அவங்க பேசுனது இல்லை. அவங்க வந்து காவல்துறை போதிய பாதுகாப்பை கொடுக்கவில்லைங்கிறத தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட்டணிக்கான அழைப்புகளை கொடுத்துட்டு இருந்தாங்க, மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. கடைசியில் இப்போ தான் அவர் வந்து சிஎம் வேட்பாளர் விஜய் தான், அதில் நாங்கள் எந்த சமரசமும் செய்ய போவது இல்லை, தனியாகத்தான் போட்டியிடுறோம், கூட்டணியோட போட்டியிடலை போன்ற பல்வேறு விஷயங்களை தவேகா கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ தான் தவேகா மேலே கோபம் திரும்பி இருக்கிறது. அவங்களுக்கு ரியாக்ஷன் வந்திருக்குது. அதுவும் இப்போ கடைசியாக அந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஆளும் கட்சியையும் ஆண்ட கட்சியையும் ஊழல்வாத அடிமை கட்சின்னு அதிமுகவை குறிப்பிட்ட மாதிரியும் அவர் பேசியதற்கு பிறகுதான் அதிமுக சைடில் இருந்து கடுமையான எதிர்வினை வருது. அது முழுக்க முழுக்க அரசியல் கணக்குகளுக்காக, அரசியல் ஆதாயத்திற்காக வாக்குகளை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு தான் நான் அதை நினைக்கிறேன். ஏன்னா இல்லை, இது ஒரு பிகினிங் இல்லையா? இப்போ வந்து நீங்கள் இதுவரையிலும் 2 விஷயம் நடந்தது. சோஷியல் மீடியாவில் ஒரு கடுமையான விமர்சனம், திமுக ஆதரவாளர்கள், குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு கம்யூனிஸ்டுகளும் விஜய் மீதான விமர்சனத்தை காட்ட வச்சாங்க, திருமாவளவன் அவர்கள் முன் வச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தது. இன்னொரு பக்கத்தில் விஜய் பற்றி எதுவுமே பேச வேணாம், அவர் ஒரு பொட்டென்ஷியல் அலை, அவரை விமர்சனம் பண்ண வேணான்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்பட்டிருந்தது. பலர் அறிவுரையாக சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் தனித்து என்ன சார் பண்ண போகிறீங்க, பவன் கல்யாண் மாதிரி டெப்டி சிஎம் ஆகிடுங்க, நீங்கள் கூட்டணி சேர்ந்தாதான் உங்களுக்கு உள்ள ஓட்டுக்கு இது, இல்லைன்னா உங்களை நீங்கள் நிற்க மாட்டீங்க, நிலைக்க முடியாதுன்னா அறிவுரைகள் வழங்கப்பட்டுச்சு. ஆமாம், அந்த நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. அது போக அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியாக அப்போது இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு மனநிலையில் வெளியில் பேசக்கூடியவர்கள், இன்ஃப்ளூயன்சஸ், சரியான விஷயத்தில் சிக்கிட்டாரு விஜய், அவரை தூக்கி உள்ளே போடுங்க, கூட்டணிக்குள்ளே அவரை நெருக்கி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துருங்க அப்படின்னு ஒரு ஓப்பன் காலே வந்து அந்த தரப்புல இருந்து அவர்களுடைய வீடியோக்களில் வந்துக்கிட்டு இருந்தது. அவங்க யாரும் விஜயனுடைய பொறுப்பை வந்து உணர்த்தவே இல்லை. இன்றைக்கு 41 பேர் உயிரிழப்பை பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் பேசுகிறார். ஆனால் அன்று வந்து 41 பேர் இழப்பை பற்றி அவர் பேசலை. அது வந்து காவல்துறையினுடைய பாதுகாப்பு குறைபாடுன்னு தான் அவருடைய ஸ்டாண்ட் இருந்தது. இப்போது தங்களுடைய வாக்குகள் பறிபோகி 3வது இடத்துக்கு நாங்கள் போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்ததற்கு பிறகு ரொம்ப தீவிரமாக விஜயை எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்களோங்கிற சந்தேகம்தான். ஏன்னா வரக்கூடிய கருத்து கணிப்புகள், சோகால்டு கருத்து கணிப்புகள் எல்லாவற்றையும் புறந்தள்ளும் வலிமையை இந்த கூட்டணி இழந்து விட்டதோங்கிற சந்தேகம் வருது. அது எந்த இடத்துலையும் மெய்ப்பிக்கப்படாத ஒரு கட்சி, அது ஒரு தேர்தலில் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதனுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றியே புரிந்து கொள்ள முடியும்னு 50 வருடங்களாக அரசியலில் இருக்கிறவரால் புரிந்து கொள்ள முடியாதா? மீடியா வலிமையோடு பரப்பப்படும் பல்வேறு செய்திகளை கண்டு கலங்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல. அவர் விரல்களை தாண்டி வளர்வது கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டுன்னு சொல்கிற மாதிரி அவங்க திமுக வாக்குகளை பிரிப்பதற்காக மட்டுமே அவர் பயன்படுவார்னு ஆரம்பத்தில் ஒரு கால்குலேஷன் வச்சுருந்தாங்க. அதை தாண்டி அவருக்கு வந்து வளர்ச்சி இருக்குங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண உடனே அவரை அனைத்து விதமான நெருக்கடிகளுக்கும் உள்ளாக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சிவப்பிரியனோட கோணம் என்ன இதில்? திரு சிவப்பிரியன்,
பழனிசாமி அவர்கள் வந்து இதுவரைக்கும் பழனிசாமி அவர்கள் மட்டுமல்ல, அதிமுகவில் இருப்பவர்கள் யாருமே வந்து விஜய் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கதே இப்போ 4 நாளாக தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஒன்று விஜயா என்டிஏக்கு வந்துடுவார், அப்படி இல்லைன்னா எப்படியாவது பாஜக கூட்டிகிட்டு வந்துடும். அதனால தான் அவங்க வந்து விஜயை விமர்சனமே பண்ணாமல் இருந்தாங்க. முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக தான் இப்போ அவங்க விமர்சனம் பண்ணுறதா நான் பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே ஸ்பீக்கர்ஸ் எல்லாரும் சொன்ன மாதிரி முதல் நாள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் லீடர் வந்து விஜய்க்கு கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட்டாக பேசினது. அண்ணாமலை கூட விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசினார். ஆனால் அண்ணாமலை ரொம்ப பேலன்ஸ்டாக விஜய் மேலேயும் தப்பு இருக்குது, இந்த அரசாங்கத்தின் மேலேயும் தப்பு இருக்கிறது, எங்கெங்கே யார் யார் கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்துக்கு வெளியேயும் சரி உள்ளேயும் சரி, எப்போ வந்து அக்டோபர் 15ஆம் தேதி முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், சுவமோட்டோ ஸ்டேட்மெண்ட் அசெம்பிளியில் இந்த கரூர் சம்பவம் பற்றி கொடுத்தாரோ, வெளிநடப்பு செஞ்சுட்டு அரசாங்கத்தை அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால் தாவேகா கொடி பறக்கும் பொழுது பிள்ளையார் சுழி போட்டாங்கன்னெலாம் சொன்னார். அதன் பிறகு வந்து திமுகவை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் எங்களோடு வாருங்கள்னு சொன்னாங்க. ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னாங்க. தை பிறந்த பிறகு விஜய் வந்து அவரோட ஸ்டாண்டை வெளிப்படையாக சொல்லிட்டாரு. இது வரைக்கும் அவரும் வந்து திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி, திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லோரும் எங்களோட வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம், இது யாரையுமே நாங்கள் எதிரியா கருதலை, இப்படிலாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். ஆமாம் ஆமாம் நிச்சயமாக அவர் வந்து அவங்க வந்து எடப்பாடி மட்டும் இல்லை சார், பிஜேபியில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் கூட விஜய் வந்து அவங்கள ஐடியாலஜிக்கல் எனிமி, அதாவது கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு கூட அவரை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவங்களுக்கு என்னன்னா, விஜய் அவர்கள் வந்தாதான் என்டிஏ வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் எடுக்க முடியும், திமுகவை வீழ்த்த முடியும். விஜய் வராத வரைக்கும் விஜய் வந்து ஆன்டி கவர்மெண்ட் ஓட்ஸையும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸையும் பெருமளவில் ஸ்ப்ளிட் பண்ணுவார். ஸோ அது வந்து திமுகவுக்கு பலனளிக்கும். அப்படிங்கிற காரணத்தினால தான் இவங்க எல்லாரும் விஜயை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் வெளியில் என்ன சொன்னாங்க, இல்லை விஜயால் வந்து திமுக தான் பாதிக்கப்படும். நீங்கள் சொன்ன மாதிரி முதல் முறை திரு ரமேஷ் அவர்கள் பேசும்பொழுது எல்லா கட்சிகளையும் பாதிக்கும். ஆனால் இப்போ வந்து அதிமுக பாஜகவிற்கு அவர்களை விஜய் அதிகமாக பாதிப்பார். இன்னொன்று, அதிமுகவை டைரக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஊழல், அடிமை சக்தி அப்படின்னு சொல்லும்போது அதிமுக பேசாமையும் இருக்க முடியாது. ஸோ இன்றைக்கி எடப்பாடி அவர்களுடைய விஷயம் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக யூட்டர்ன் எடுக்கிறாரு. அன்னைக்கு விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னவர் இன்றைக்கி வந்து விஜய் தான் காரணம், இவர் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு போகலங்கிறாரு. அந்த ப்ராப்பர் பிளானிங் விஜய் பண்ணாததுனால தான் 41 பேர் உயிர் போச்சுங்கிறாரு. அப்போ இப்போ வந்து இவர் கவர்மெண்ட்டுக்கு க்ளீன் ஷீட் கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்கள் மேலே தப்பு இல்லை, விஜய் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்னு. ஸோ இவங்க வந்து ஏதாவது ஒன்று நடந்துடும், விஜய் எப்படியாவது அலையன்ஸ்க்கு வந்துடுவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. விஜய் வரலன்னொன்னே வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி விஜயை வந்து அட்டாக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு ஏடிஎம்கே வந்திருக்கு. ஓகே திரு புகாரி, 2 விஷயத்தை கேட்கணும். இதோட கோர் இஷ்யூவே வந்து திமுக ஒரு கூட்டணியை வச்சுருக்கு, அந்த கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் இதுவரை வெளியே போகலை, புதிய அடிஷன்ஸ் தான் இருக்குது. மக்கள் நீதி மையம் போன தேர்தல் இல்லை, இந்த தேர்தலுக்கு வராங்க. தமிமுன் அன்சாரி வந்திருக்கிறாரு, முபாரக்குடைய எஸ்டிபிஐ வந்திருக்கு, பல கட்சிகள் புதுசாக வர்றாங்க. ஆனால் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து அந்த கூட்டணியை அறிவித்த உடனே திரு பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய அரசியல் திருப்பம் வந்துடுச்சு, திமுகவுக்கு கிளி பிடிச்சிருச்சு அப்படின்னு ஆரம்பித்தார். பிறகு அன்புமணி இந்த கூட்டணியில் சேர்ந்தார், தினகரன் சேர்ந்திருக்கிறாரு, வளைக்கப்பட்டார், மிரட்டப்பட்டார் அப்படின்றதெல்லாம் விமர்சனங்கள். இதில் கோர் பாயிண்ட் இன்னைக்கு விஜயை விமர்சிக்கிற இடத்துக்கு இவங்க நகர்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது, இப்போ இருக்கிற காம்போசிஷன் என்டிஏவால் திமுக கூட்டணியை எதிர்கொள்ள முடியாதா, அவங்களுக்கு வந்து மேட்ச் பண்ண முடியலன்ற ஒரு இடத்துல தான் இந்த விமர்சனம்ன்றதே பிறக்குதா? அதாவது ஆரம்பம் முதலே இந்த எலெக்ஷன் ஃபீவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் காலத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணியை கண்டு கடுமையாக மிரண்டிருந்தார், திமுக கூட்டணியை கண்டு. அந்த அப்சஷன் அவருக்கு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டணியை விட்டு வெளியே வரும் அப்படின்னு பேசினார். பல்வேறு கூட்டங்களில் பேசினார், ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். ஆதவர்ஜுனா தான் வெளியே வந்தார். அதுதான் சில என்ன சொல்கிறது, சிசுறுகள் தான் வெளியே வந்தாங்களே தவிர
மற்றவங்க வரல. அதற்கு பிறகு என்ன சொன்னார் அப்படின்னா, காங்கிரஸ் வெளியே வரும், செட் ஆகாது அவங்களுக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் விசிகா தேர்தலுக்கு முன்பே உடைந்து சிதறும் அப்படின்னாரு. சொல்லிட்டு செட் ஆகலை அப்படின்ன உடனே என்ன பண்ணார், அங்கேயும் அவங்களையும் விமர்சிச்சார். காங்கிரஸும் செட் ஆகலை அப்படின்ன உடனே ஒரு பிச்சைக்கான சட்டையில் ஒட்டு நிறைய இருக்கிற மாதிரி தான் சிலர் பிறந்தகை சட்டை அப்படின்னு ஒரு அன்பார்லிமெண்ட்டாக வந்து ஒரு இவ்வளோ பெரிய கட்சி தலைவருக்கு, ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு முன்னாள் முதல்வருக்கான கண்ணிய மரபுகளையே மீறி வந்து ஒரு விமர்சனத்தை செய்தார். அதற்கு எதிரான எதிர்வினையை எங்கள் தலைவர் உட்பட எல்லோரும் அதற்கான எதிர்வினையை ஆற்றினார்கள். அதன் பிறகு விஜயை வந்து சொன்னது எந்த அளவுக்கு சொன்னார், இப்போ எல்லாரும் சொன்னாங்க. ஒரு படி மேலே போய் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், விஜயை ஆதரிப்பது ஏதோ அன்றைக்கி விஜய் கட்சி கூட்டத்தில் நடந்துச்சு, அதனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஆளும் கட்சி விமர்சித்தாருன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அவர் எந்த எல்லைக்கு போனார் அப்படின்னு சொன்னால், விஜய் சொன்ன கான்ஸ்பிரசி தியரியை ஏற்று அதை நியாயப்படுத்தி பேசினார். 4000 அம்மா கிளினிக் நாங்கள் அமைப்போம், இதான் வேலை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் பேசிட்டு சொன்னார். இந்த ஒன்மேன் கமிஷன் வந்து ஒரு நபர் கமிஷன் அமைச்சது வந்து எதுக்கு நான் இது தப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய ப்ரெஸ்ஸு மீட்டில் சொன்னார். இதை ஏன் நான் தப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், விஜய் சொன்னார் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வந்து முன்கூட்டியே எப்படி போச்சு அப்படின்னு சொன்னார். இதை பார்க்குறப்ப இதில் ஏதோ ஒரு சதி இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஏதோ அந்த. ஆனால் ஒரு விஷயம் வந்து அவர் லேட்டாக வந்திருக்கக்கூடாதுங்கிறத அப்பவும் சொன்னார், அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். அது ஒரு உளவு சரியான வாதம் தான். ஆனால் எந்த எல்லைக்கு போனார் அப்படின்னு சொன்னால், அந்த கான்ஸ்பிரசி தியரியை, விஜய் சொன்ன அந்த கான்ஸ்பிரசி தியரியை வந்து நியாயப்படுத்தி பேசினார். இப்போ நியாயப்படுத்தி பேசிவிட்டு இன்றைக்கு வந்து விஜய்க்கு ஆதரவாக இங்கே பேசுகிறார், இன்னைக்கு வந்து எதிர்ப்பாக பேசுகிறாரு. எப்போ பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், விஜய் அவர் அந்த அளவுக்கு கூட்டணியின் மேலே வந்து ஒரு பெரிய தேவை உள்ளவராக, நாட்டம் உள்ளவராக, திமுக கூட்டணியை வந்து எதிர்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக, இந்த கூட்டணியினுடைய பலம்தான் திமுகவுக்கு தலைமையிலான இந்த ஆட்சியை வந்து ரொம்ப இன்டாக்டாக வச்சிருக்குது அப்படிங்கிற கவலையினால் என்ன பண்ணுறாருன்னா, சொல்லப்போனால் திமுகவை எதிர்க்கக்கூடிய விஜயை கூட அவர் எதிர்க்காமல் தான் இருந்தார். அதாவது இந்த கூட்டணியில் நான் தனியாக நிற்க போகிறேன்லாம் விஜய் எப்போ சொல்லிட்டு போயிட்டார். விஜயாய் வந்து எதிர்க்கிற வரைக்கும் இவர் காத்திருக்கிறார். நியாயமா பார்த்தா விஜய் எதிர்ப்பதற்கு முன்னாலே இவரு இதெல்லாம் சரிதான். விஜய் எப்பவோ எதிர்க்க தொடங்கிட்டார் சார். களத்தில் இல்லாதவர்களை விமர்சிக்க மாட்டோம்னு சொன்னாரு. இலைமறை காயா சொன்னாரு. நான் சொல்றது ஓபனா. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர் இலைமறை காயா விமர்சிக்கும் போது அது நம்மள இல்ல அப்படின்னு அவர் போயிட்டாரு. இல்ல சார், கரூர் சம்பவத்துக்கு அன்னைக்கு காலையில நாமக்கல்ல பேசுறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கின கட்சி இன்னைக்கு என்ன கதியில இருக்கு பாருங்க அப்படின்னு காட்டமாக எங்க எப்பொழுதும் கீழே விழுந்து கிடக்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணார். பேரு தான் சொல்லலையே தவிர அவர் ஏடிஎம்கே எதிர்ப்புன்றத வெவ்வேறு இடத்துல ஹீல் பண்ணிட்டு மேபி அவருக்கு அந்த அடிமைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு டக்குன்னு அந்த யோசனை வந்திருக்கலாம், நம்மள தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் அதை நினைச்சிருக்கலாம். அதனால் கூட இப்போ வந்து பர்ஃபெக்டாக ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இந்த கூட்டணியை பற்றி இவருடைய பயம் அடுத்தடுத்த கட்டத்தில் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, டெல்லிக்கு போயிருக்கிறாங்க கனிமொழி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாரு. உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்கு திமுக தலைமையிலான கூட்டணி எல்லா கூட்டணி கட்சிகளும் காங்கிரஸ் உட்பட, இப்போ எங்களுடைய ஐவர் குழு போடப்பட்டது, அது வந்து நேராக வந்து அறிவாலயத்துக்கு தான் போச்சு. எல்லா கட்சியினுடைய பிரதிநிதிகளும் அறிவாலயத்துக்கு தான் போறாங்க. ஆனால் இதுவரைக்கும் அதிமுக தலைமையகத்திற்கு பியூஷ் கோயலும் வரல, அமித்ஷாவும் வரல, யாருமே வரல. ஆனால் இவர் சொல்றாரு, இப்போ போயிருக்கிறது அவங்க தான் அதுக்கான நாடாளுமன்ற இதுக்கு அந்த செயல்பாடுகளுக்கு தலைமையேற்றிருக்கிறதுனால கனிமொழி அவர்கள் போய் ராகுல் காந்திகிட்ட பேசிட்டு வராங்க. அதை இவர் பேசுறாரு, கூட்டணி சம்பந்தமாக கருத்து சொல்றப்ப இவர் பேசுறாரு, அதிமுகவுடைய தலைமையகத்திற்கு பாஜகவிலிருந்து வந்தார்களா, பாஜக தலைவர்கள் யாராவது வந்தார்களா? இதுவரைக்கும் வரல. அப்ப எந்த அளவில் இவர்களுடைய கூட்டணி அவர் மதித்திருக்கிறார் என்கின்ற கவலை எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதோடு சேர்த்து, திமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி என்பது இவ்வளவு இன்டாக்டா இருக்குமே ஆனால் இது நிச்சயமாக நமக்கு மீண்டும் ஒரு தோல்வியை தரும் என்கின்ற பயம் வந்து அவரை மிகப்பெரிய அளவில் வந்து ஆட்டி வச்சிருக்குது. அதனால் தான் இதுவரைக்கும் விஜய் கூட எதிர்த்து பேசாமல் இருப்போம், ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது கூட எதுவுமே பேசாமல் இருந்தவர் இன்னைக்கு வேற வழி இல்லை, அடிமைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு, அவர் நம்மளை தான் சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கூட நம்ம பேசாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பேசுறாரு. எந்த அளவுக்கு விமர்சித்து பேசினார் அப்படின்னு சொன்னால், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, அரசனுடைய சேவைகள்னு மாற்றி பேசுகிறாங்க, அதிமுக வந்ததுன்னு சொன்னால் இவர்கள் மீது நிச்சயமாக நம்ம வந்து நடவடிக்கை எடுப்போம். செந்தில் பாலாஜி முகத்தை பார்த்தாலே தெரியுது கான்ஸ்பிரசி தியரியோட அடுத்த கட்டம் அந்த டைம். அப்போ இது வந்து விஜய் கட்சிக்காரங்க தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உடனே எப்படி வந்தார், அதாவது இந்தியாவிலேயே பாதிப்புகள் வரும் பொழுது பிரதமர் வருவதில்லை, அமித்ஷா உடனே வருவதில்லை, அது மாதிரி பிரதமர் வந்து பல ஊர்களுக்கு போயிடுறாரு என்கின்ற விமர்சனங்கள் இருந்த போதும், ஸ்டெர்லைட் ஆலையில் துப்பாக்கிச்சூடு நடந்தபோது நான் தான் நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்கின்ற பிரச்சனைகள் இருந்த போதும், இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாம்பீட் நடந்த உடனே துணை முதல்வர் வந்து துபாயிலிருந்து கிளம்பி வர்றாரு, வெளிநாட்டில் இருக்கிறவர் உடனே கிளம்பி வர்றாரு, முதலமைச்சர் அவ்வளவு இரவு நேரத்தில் வந்து கிளம்பி ஓடி வர்றாரு, பக்கத்தில் செந்தில் பாலாஜி உடனே அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் கிளம்பி வர்றாரு. இதை நியாயமா பாராட்டி இருக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நேரத்தில்
விஜய் கட்சிக்காரர்களுடைய அந்த கான்ஸ்பிரசி தியரிக்கு வலுவூட்டும் விதமாக எப்படி வந்தாரு? செந்தில் பாலாஜி முகத்தை பார்த்தாலே அந்த பதற்றம் தெரியுதுன்னாரு. அதுல என்ன மீன் பண்ணார் அவர்? அப்ப முழுக்க இந்த பழியை கரூரை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க, அப்படி பார்க்கலாமா? ஒரு அலையன்ஸ் எக்ஸ்பாண்ட் அதைத்தான் சொல்றேன். அப்ப உங்களுடைய தேர்தல், சில பேர் சொல்லுவாங்க தேர்தல்ல வந்து அரசியல்ல வந்து நிரந்தர எதிரி இல்ல, நிரந்தர நட்பு இல்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் வந்து ஏற்காமல் ஏற்றுக்கொண்டாலும் 42 பேருடைய உயிர் என்பது உங்களுக்கு தேவைப்படும் பொழுது அவர்கள் பாவம், இப்ப தேவைப்படாத போது அதற்கு வேற ஆள் ஒரு காரணம்னு மாற்றி பேசுவீர்கள் என்றால் நாங்கள் தான் சிறந்த அரசியல்வாதி என்று எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட்ல சொன்னது நியாயம்ங்கிறேன். அரசியல்வாதியில் நல்ல அரசியல்வாதிகள் இருக்காங்க, விமர்சனத்துக்குரிய அரசியல்வாதிகள் இருக்காங்க, அது ஒரு கேட்டகரி. நான் என்ன ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன்னா, இப்போ வந்து திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் பேசும்போது கூட ஒரு பாயிண்ட் சொன்னார். ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி மனநிலை மக்கள்கிட்ட இருக்குது. பலமுனை போட்டி அப்படின்றது இப்போ 4 முனையாக உருவாயிடுச்சு, அது வந்து திமுகவுக்கு சாதகம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு கிளாரிட்டி கேட்க விரும்புகிறேன். இருமுனை போட்டினா திமுகவுக்கு நெருக்கடியா? இல்லை, என்னை பொறுத்தவரை இது இருமுனையாக இருந்தாலும் பலமுனையாக இருந்தாலும் திமுகவுக்கு நெருக்கடியே வராது அப்படிங்கிறதுக்கு நான் என்ன காரணம் சொல்கிறேன்னா, இங்கே பாஜகவை மையப்படுத்தி தான் எல்லாமே சுழலுது. உதாரணத்துக்கு இதே டிடிவி தினகரன், அது எக்ஸாம்பிள் சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்குது. இதே டிடிவி தினகரன் இடைத்தேர்தலில் நிற்கிறார், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில். திமுக 3வது இடத்துக்கு போகுது. ஆனால் பாஜகவினுடைய நேரடி அழுத்தத்திற்கு உள்ளானவர் டிடிவி தினகரன் என்பதனால் அவர் வெற்றி பெறார். அப்படிதான் மக்கள் அதை, ஏன்னா ஒரு முறை தேர்தல் அறிவிக்கப்படுது, நிற்குது, சின்னம் இல்லை, தொப்பியில் நிற்கிறார், அதுக்கு திரும்ப குக்கர் கொடுக்குறாங்க, எப்படி பண்ணாலும் அவர் ஜெயிச்சு வரார். ஆனால் அதே டிடிவி தினகரன் அதுக்கு அடுத்தடுத்த தேர்தல்களில் வந்து ஜொலிக்கலை, அவருடைய கட்சியும் ஜொலிக்கலை, அவராலையும் ஜொலிக்க முடியல. காரணம் பாஜகவை மையப்படுத்தி இருக்கிறது. இங்கே 2 சக்தி, நீங்கள் சொன்ன மாதிரி மும்முனையாவதுன்னு வைங்களேன், என்டிஏ ப்ளஸ் விஜய் அப்படின்னு இந்த மும்முனையாவதுன்னா கூட பாஜகவை எதிர்க்க முடியாமல் ஜனநாயகன் போன்ற நியாயமான விஷயங்களில் கூட தத்தளிக்கும் விஜய் பாஜகவிடம் தன்னுடைய கட்சியை பறிகொடுத்து விட்டு பாஜகவிற்கு கீழாக சென்று விட்டு எடப்பாடி என்கின்ற கோணத்திலும் எங்களுக்கு எந்த விதத்திலும் வந்து திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பிரஷர் இல்லை. ஒருவேளை இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்டிஏ அப்படின்னு நின்றுக்கிட்டாலும் பாஜகவை எதிர்ப்பவர்கள் யார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து அதற்குத்தான் வாக்களிக்கிறார்கள் என்கின்ற பட்சத்தில் வந்து அந்த கோணத்தில் இன்கம்பன்சி, ஆன்டி இன்கம்பன்சி, ப்ரோ இன்கம்பன்சியை பேசாம பாஜகவினுடைய எதிர்ப்பை யார் வலுவாக காட்டுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்த ஆட்சிக்குரியவர்கள் என்கின்ற மனப்போக்கத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லுவார். இல்லை சார், நீங்கள் ஒரு கூட்டணி அமைச்சா அது வந்து கொள்கையின் பார்ப்பட்ட கூட்டணி. அதே வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேவும் அவங்க கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு கூட்டணி அமைச்சாங்கன்னா அது உருட்டல். இப்போ திரு ப. சிதம்பரம் தொடங்கி வீரபாண்டியன் அவர்கள் வரலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது உருட்டல் மிரட்டலில் பண்ணுறாங்க, பிளாக்மெயில் கூட்டணின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸ் தானே அது. இது ஒரு சின்ன நியாயத்தை பார்க்கணும்னு சொன்னால், ஒரு சின்ன எனக்கு புரிந்த வரைக்கும் as far as மைனாலஜி இஸ் கன்சர்ன், இந்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் பாருங்க, கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரே கொள்கையோட, ஒரே இலக்கோட, பாசிசத்துக்கு எதிராக, ஒரு நாடு ஒரு மொழி, அந்த மாதிரி ஒரு தேர்தல் அப்படின்று போகிற கொள்கைகளுக்கு எதிராக, மதவாத துவேஷங்களுக்கு எதிராக ஒருங்கிணைந்து முன்னேற்ற பாதையில், வளர்ச்சியின் பாதையில் ஒரே கூட்டணியாக பல்லாண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி. இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று அவரை துரோகிங்கிறது, இன்னைக்கு நான் தூக்கில் தொங்கிடுறேங்கிறது, நாளைக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரீமான வார்த்தைகள், எல்லாமே எக்ஸ்ட்ரீமான வார்த்தைகள். 3 மாசத்துக்கு முன்னால வந்து இதுக்கு காரணம் அரசு தான் அப்படிங்கிறது. பாவம் விஜய் என்ன செய்வார், அவர் சொன்னதுல நியாயம் இருக்குன்னு சொல்ல வேண்டியது, திரும்ப 3 மாசம் கழிச்சு தன்னை எதிர்த்துட்டாருன்னு அவர் தான் அந்த கொலைக்கு காரணம்ங்கிறது. இந்த மாதிரியான சந்தர்ப்பவாத பேச்சுகளையும் சந்தர்ப்பவாத ஸ்டேட்மெண்ட்டுகளையும் மக்கள் எப்படி ஏற்பார்கள்? எது கொள்கை? நீங்க சொல்றது மீது நீங்க உறுதியா நிக்கிறீங்களா? மக்கள் பார்க்கறாங்க, அதற்கு பேர் தான் கொள்கை. நீங்கள் எதை எதிர்க்கிறீர்களோ அந்த எதிர்ப்பவர்களிடமிருந்து வரக்கூடிய அழுத்தத்தை தாங்கி உறுதியா நிக்கிறீங்களா? ஒரு ஜனநாயகன் ரிலீஸுக்கு தாங்க மாட்டேங்கிறாரு, மக்கள் பார்க்கறாங்க. ஆனா இங்க பல்வேறு இடி வழக்குகள், டாஸ்மாக் வழக்குகள், எத்தனை நெருக்கடிகள், எஸ்எஸ்சி உடைய நிதி வராமல் இருப்பது, நம்மளை எதிர்ப்பது, நீட்டுக்கு எதிராக இருக்கிறது, கவர்னருடைய இஷ்யூ, கவர்னருடைய அழுத்தம், எல்லாத்தையும் தாங்கி ஒரு கூட்டணி உறுதியா நிக்குது. இவர்கள் அதே மாதிரி மெட்ரோ ரயில்கள் நமக்கான ஓர வஞ்சனை எல்லாத்தையும் பார்த்து ஒரு அரசு சிறப்பாக செயல்படுது அப்படின்னா அதைத்தான் கொள்கை என்றால் என்ன என்று மக்கள் விளங்கி இருக்கிறார்கள். நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு கொள்கை கொண்ட கூட்டணி உங்களை அழுத்தும் பொழுது அந்த அழுத்தங்களை தாண்டி உறுதியா நிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. இந்த கொள்கையில் இருக்கிறவங்க திடீர்னு இந்த பக்கம் வராங்க, திடீர்னு அப்படி போறாங்க, திடீர்னு தனியா நிக்கிறாங்க, திரும்ப சேர்த்துக்கிறாங்க, அவங்க கூட முடியவே முடியாதுங்கிறாங்க. இப்ப ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, வந்தா நான் சேர்த்துக்க தயாரா தான் இருக்கிறேங்கிறாரு, இல்ல அவரை சேர்த்துக்க நாங்க தயார் இல்லைங்கிறாங்க. இப்படி ஒரு உறுதி இல்லாத மக்களை விமர்சிக்கிறார்கள் மக்கள், அவர்களை ஏற்க மாட்டார்கள். அம்மாவின் பிள்ளைகள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோன்னு டிடிவி தினகரனும் இபிஎஸும் சொன்னாங்க. இப்போ ஓபிஎஸ் அம்மாவின் பிள்ளைகளில் ஒருத்தராக ஏற்றுக்கலையா? அதற்கு முன்னாடி சகோதரர் கொண்டதற்கு சில பதில்களை சொல்லணும். நீங்கள் அவரோட குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக கேட்டீங்க. அவர் ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுக்கு ஸ்பெசிஃபிக் ஆன்சர் இல்லை, ஆனால் இன்டைரக்ட் ஆன்சர் சொன்னார். தட் இஸ் த 4 கார்னர் கண்டெஸ்ட்ன்றது
3 கார்னர் கண்டஸ்டாவோ இல்லை 2 கார்னர் கண்டஸ்டாவோ வந்தால் கூட நீங்கள் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்க. அவ்வளோ தூரம்லாம் நம்ம போக வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் இல்லை, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் இல்லாவிட்டால் திமுக ஆட்சிக்கு வர முடியாது என்று சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் சொன்னார். நாங்கள் இல்லைன்னா யூ ஆர் நாட் இன் பவர், மைனஸ் காங்கிரஸ் டிஎம்கே வில் நாட் கம் டு பவர் சொன்னவர் காங்கிரஸ். ப்ளஸ் அவங்க தொடர்ந்து ஆட்சியில் பங்கு அது இதெல்லாம் பேசினாங்க. கிரீஷ் சோடங்கர் அதை நியாயப்படுத்தி ஆங்கில ஊடகத்துக்கு இன்டர்வியூ கொடுத்தார் கிரீஷ் சோடங்கர். ஸோ டிஎம்கே இஸ் ஆல்சோ அண்டர் கம்பல்ஷன் டு கீப் காங்கிரஸ் இன் தர் ஃபோல்டு. சும்மா காங்கிரஸ் எல்லாம் உதறிட்டு நாங்கள் வந்துட முடியும், பழைய திமுக கிட்ட இப்படிலாம் பேசவே முடியாது. இப்போ பேசுகிறாங்க. பேசின பிறகு இவங்க டெல்லிக்கு போய் காம்ப்ரமைஸில் ஈடுபடுறாங்க. உங்கள் ஆளுங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ போன நான் திருமதி கனிமொழி அவர்கள் போனது சொல்லலை, இன்டைரக்டாக இதுக்கு முன்னாடியே போய் பேசி கன்வே பண்ணி தான் they have stopped, issued a statement. ஆகவே நீங்கள் காங்கிரஸை உதறிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வரவே முடியாது. there will be uncertainty. என்ன காங்கிரஸ்க்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறது இல்ல. காங்கிரஸ் பிளஸ் விஜய் வந்தா இன்னும் 1-2 பார்ட்டிஸ் they may go. AMMK should have changed its decision. PT இன்னமும் எதனையும் சேராத கட்சி, ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க போயிருப்பாங்க. ஆகவே சினோரியோ சேஞ்ச் ஆயிருக்கும். காங்கிரஸை திமுக இருக்க பிடித்து கொண்டு வேண்டி இருக்கிறது என்றுதான் என்னுடைய பார்வை. காங்கிரஸ் இல்லாம வராது. காங்கிரஸ் இல்லைன்னா என்ன ஆகும்னா மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்காது. அதனால இந்த தேர்தலில் தீர்மானிக்கிற சக்தி விஜயா, தேமுதிகவா, காங்கிரஸ்? தேமுதிகவை எனக்கு அந்த வலிமை இருக்கு. பிரேமலதா சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்க சொல்றாங்க திமுக கிட்ட 20 சீட் அதிமுக கிட்ட கேட்கறாங்க, திமுக கிட்ட 15 12 கேட்கறாங்க. திமுக சிங்கிள் டிஜிட்னு சொல்லிட்டு இருக்கு, அதிமுக அதிகபட்சம் 10ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆகவே ரெண்டு தரப்பும் பேசிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு அந்த வலிமை இருப்பதாக நான் மதிப்பிடுறேன். காங்கிரஸுக்கு தமிழ்நாடு முழுக்க பரவலாக வாக்கு இருக்கு. ஒருத்தர் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு பூத் கமிட்டி போடவே ஆள் இல்லைன்னு. இப்படிலாம் பேசுனீங்கன்னா ஜாக்கிரதை, நாங்க எதிர்வினை ஆற்ற வேண்டிய அமித்ஷா எம்பிக்கள் எச்சரிக்கிறாங்க. அமித்ஷா என்ன சொன்னாரு, அவங்களுக்கு 21 எங்களுக்கு 18ங்க, சேர்ந்தா இப்பவே ஜெயிச்சிட்ட மாதிரின்றாரு. இல்ல, அந்த 21ல கணக்கில் கழிக்க வேண்டியிருக்கு. நான் அதெல்லாம் மாறுபடுறேன். நான் எல்லா கருத்தையும் ஏற்றுக்கிட்டு பேசல. யுனைடெட் பிஎம்கேவா இருந்த போது பாமக பாஜக பக்கம் இருந்தது, பாஜக பக்கம் அமமுக ஓபிஎஸ் இருந்தாங்க. என்ன, ஆகவே அந்த கணக்கெல்லாம் கழிக்கணும். 21 + 18 ஆயிடாது. ஆகவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஓபிஎஸ் அவருடைய கருத்தை கேட்டு நம்ம ஓபிஎஸ்க்கு வருவோம். இல்லை, நான் சொல்லுறேன், ஓபிஎஸ் நான் அப்புறம் சொல்லுவோம். இப்போ ஆகவே இந்த 2 முனை 3 முனையெல்லாம் கூட தேவையில்லை. இந்த ஓட்டு சிதறல் என்பது கண்டிப்பாக திமுகவுக்கு உதவி இருக்கிறது. திமுகவினுடைய வாக்கு இது என்ன சார்னா, இப்போ 1-1ல போன தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே வீழ்த்தினாங்க, 1-1ல லோக்கல் பாடி எலெக்ஷனில் வீழ்த்துறாங்க, மும்முனை போட்டி போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் 3ஆக பிரிஞ்சுக்கிட்டாங்க. என்டிஏ தனியாகவும் ஏடிஎம்கே தனியாக இருந்தது, அப்பவும் வீழ்த்துறாங்க. நீங்கள் எப்படி எந்த கால்குலேஷனில் கடந்த 10 ஆண்டுகளில் தொடர்ந்து திமுக, குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக வந்தது தேர்தலை சந்திக்கிறதுலேருந்து திமுக தோக்கலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எந்த இது வந்தாலும் கூட்டணி பலத்தினால ஜெயிக்கிறாங்க அப்படின்றது ஒன்று, ஜெயிச்சா அவங்க மெரிட்லேயே ஜெயிக்கல, எதிர்கட்சிகள் செதறி இருந்தாங்க அதனால ஜெயிக்கிறாங்கன்றது இட் இஸ் ஃபேக்ட். 2016ல் செல்வி ஜெயலலிதா 234 தொகுதியிலும் ரெட்டையில எல்லா கட்சியும் வச்சிருந்தாங்க. நீங்க அந்த மாதிரி 234 தனியா நிக்க முடியுமா? ஒரு செகண்ட், அன்னைக்கு வலுவான எதிர்கட்சி இருந்துச்சு, எதிரணிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருந்து அதிமுக மட்டும் தனியா நின்னுச்சா? அப்ப திமுகவும் ஏறத்தால தனியா நின்ன மாதிரி தானே சார்? நான் என்ன சொல்றேன், அப்ப பாமக தனியா நின்னுச்சு சார், பாமக தனியா நின்னுச்சு, பிஜேபி தனியா நின்னது, மக்கள் நல கூட்டணி தனியா ஒரு பக்கம் இருந்தது, திமுக ஒரு அணியில் இருந்தது. திமுக கூட்டணியில் யார் இருந்தா? திமுக, காங்கிரஸ். எல்லா கட்சியும் தனியா இருக்கும்போது ஏடிஎம்கே மட்டும் தனியா இருந்ததுன்றது மாதிரி சித்திரம் தரீங்க. திமுக ஒரு பெரிய அணியை, வானவில் அணி ஒன்று போட்டு இப்ப இருக்கிற இந்தியா கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணியோடு இருந்து அன்னைக்கு ஜெயலலிதா 234 தனியா நின்னாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட். அந்த மாதிரி எங்களால நீங்க இல்லாம திமுக கூட்டணியை உடைச்சு விட்டாங்க சார். மக்கள் நல கூட்டணின்னு தனியா ஒரு டீம் கிளம்பி போயிட்டாங்க. ஒரு நேஷனல் பார்ட்டி பொது வெளியில் சொல்லுகிறது, நாங்க இல்லைன்னா நீங்க ஆட்சிக்கு வர முடியாதுன்னு. குறைந்தபட்சம் அவங்க வேண்டாம், மற்றவங்களை வச்சுட்டு நாங்க ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்ல கூட முடியல. you are rushing for compromise, you are rushing for shut up. சோ அத பெருசு பண்ணனும்ன்றீங்க. இல்ல, அது முடியல. திமுக பெருசு பண்ணி அத சிக்கலாக்கி இருக்கணும்ன்றீங்க. அப்படியே திரு ஜென்ராம், அது திமுகவோட இயலாமைன்னு அவர் திரு ரமேஷ் முன்வைக்கிறார். அந்த டிராப்ல 91 தேர்தலுக்கு பிறகு அந்த டிராப்ல ஜெயலலிதா விழுந்தாங்க.
எங்களால் தான் காங்கிரஸ் ராஜீவ்காந்தியினுடைய தியாகத்தில் ஒன்றும் நாங்கள் ரத்தத்தால், ராஜீவ்காந்தியின் ரத்தத்தால் நாங்கள் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அதுக்கு வந்து பதில் அப்ப பீட்டர் போன்ஸ் அவர்கள் பேசினாங்க, குங்குமம் சுமக்கும் பொதி சுமக்கும் கழுதைகள், குங்குமம் சுமக்கும் கழுதைகளாக நாங்க இருக்க மாட்டோம் இருப்பதில் பெருமை படுகிறோம். அது 2001 சொன்னது. இல்ல கூட்டணி இருந்தபோது, கூட்டணியில இருக்கும்போது பேசினாங்க. அந்த மாதிரி பாமக உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு சூழலை இங்கேயும் எதிர்பார்க்கிறாங்களா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு டிராப்புக்குள்ள யாரும் அவங்க திமுகவோ காங்கிரஸோ போக வேண்டியதில்லை. அது போக 2004 இருந்து திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா தானே இருக்கு. ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்காக உள்ள சேர்ந்தாங்க. 2014 மக்களவைத் தேர்தல் மட்டும்தான் காங்கிரஸ் தனியாக நின்றுது. அதற்கு பிறகு இது அந்த ஒரு தேர்தலை தவிர 2004 திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தே தான் இருக்குது. அதனால என்ன நெசசிட்டி இருக்கு தனியாக அவங்க ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் சமாளிக்க முடியுமா வகையில் பேசுறாங்க. நாங்க இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு பேசுறது கட்சியினரை உற்சாகப்படுத்துறதுக்கான பேச்சு அப்படின்னு கடந்து போகணுமா? இப்ப இன்னைக்கு திரு பழனிசாமி அவர்கள் கூட சொல்றாரு, பேசுவது செல்வ பெருந்தகை இங்க தமிழ்நாடு தலைவராக இருந்தா அதை பத்தி யோசிக்கணும், அல்லது மல்லிகார்ஜுன கார்கேவா இருந்தா யோசிக்கணும். அங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில பெரிய பிரச்சனை இல்லாத லீடர் தான், பெரிய பிரச்சனைக்கு தேவை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத நபர்கள் பேசுவதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டியதே இல்லை. எந்த கட்சியும் தனியாக நின்று தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டணுங்கிறது இந்திய தேர்தல் முறையில் அவசியம் இல்லாதது. தேர்தல் முறையை உண்மையிலேயே மாற்றி விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா கட்சியும் தனியாக நிற்க சொன்னீங்கன்னா ரொம்ப கரெக்டான விஷயம். அப்போ எல்லா கட்சிகளும் தனியாக நிற்கிறதுக்கு தயாராகவும் வரும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லாமல் இருக்கும்போது இப்படி சொல்வது வந்து சரியாக இருக்காது. அந்த இருமுனை போட்டி அப்படின்னு சொன்னீங்களே, அந்த இருமுனை போட்டியாக இருந்தாலும் திமுகக்கு அட்வான்டேஜ் தான். ஏன்னா தேர்தல் வந்து தமிழ்நாடு வர்சஸ் பிஜேபின்னு ஆனது அப்படிங்கிற ஒரு கருத்தோட்டத்தோட தேர்தலை திமுக பிறகு இருமுனை போட்டி வருகிற போது முதலமைச்சர் யார், இப்போ வந்து திரு ஸ்டாலினா திரு பழனிசாமியா, இப்படி வந்து ஒரு போட்டி சுருங்கும். இல்லை இந்த அணியா அந்த அணியா, இந்த அணி என்ன பிரச்சனைகளை பேசுகிறது, அந்த அணி என்ன பிரச்சனைகளை பேசுகிறது, இந்த அணி என்ன வாக்குறுதி தருது, அந்த அணி என்ன வாக்குறுதியை தருது, இரண்டுக்கு என்ன சென்டிமெண்ட் இருக்கு, இரண்டுக்கு என்ன வலிமை இருக்கு, இதுதான் தீர்மானிக்கும் இல்லையா? ஆமாம், அதுதான் தீர்மானிக்கும். அந்த வகையில் தான் அந்த தேர்தல் நீங்கள் யாரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தினாலும் சரி, இந்த 2026 தேர்தல் வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு குறுக்க நிற்கிற ஒன்றிய அரசின் அதிகாரம் அப்படிங்கிறது மட்டும்தான் முதன்மையான பிரச்சனையாக வருது. அப்படி பார்க்கும்போது முதலமைச்சர் இப்போ சொன்ன மாதிரி தமிழ்நாடு வர்சஸ் பிஜேபிங்கிறது தான், தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படிங்கிறது தான் அந்த தேர்தலினுடைய போட்டி. இல்லை அப்படி சொல்கிறதே சரியான்னு நான் கேட்குறேன். இப்போ வந்து நீங்கள் பிரதமர் வந்து என்டிஏன்னு சொல்கிறாரு, அமித்ஷா என்டிஏன்னு சொல்கிறாரு, தினகரனு என்டிஏ கூட்டணி என்டிஏ ஆட்சின்னு சொல்கிறாரு, பியூஷ் கோயலும் அதை சொல்கிறாரு. ஆனால் திரு பழனிசாமி கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்கக்கூடிய திரு இபிஎஸ் அவர்கள் எந்த இடத்துலையும் என்டிஏன்னு சொல்லலை, அவர் அதிமுக ஆட்சிங்கிறார். ஒரு மாநில கட்சியான அதிமுக தலைமையில் தேர்தலை சந்திக்கிற ஒரு அணியை பார்த்து நீங்கள் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு பேசாமல் தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படின்னு பேசுறது என்ன தர்க்கம்? பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இல்லாமல் அதிமுக ஒருவேளை தனியாக நின்றிருந்தால் அது திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்னு பேசுவதற்கு திமுக தலைவர்கள் தயாராக இருந்திருக்க கூடும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை அந்த அதிகாரத்துக்கு பின்னால ஒளிஞ்சு நின்றுட்டு தான் இப்போ இந்த தேர்தலுக்கு அதிமுகவே வருது. அதிமுகன்னு அவங்க வாய் திறந்து சொன்னாலும் தினந்தோறும் ஒரு பிரச்சனையை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிமுக. அது வெளியில சொல்ல முடியாத நெருக்கடி எடப்பாடி பழனிசாமி கொடுக்குது. தினந்தோறும் ஒரு கட்சியை கூட்டு வரீங்க, அவங்களுக்கு 7 சீட்டு 8 சீட்டுன்னு கொண்டு வர சொன்னீங்கன்னா அதிமுக போட்டியிடுவதற்கான தொகுதிகள் படிப்படியாக குறையுது. அப்படி குறைச்சா இயல்பாக ஸ்ட்ரைக்கிங் ரேட்டுக்கு ஓரளவுக்கு 60% ஒருவேளை இருந்தால் கூட அவருக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காம என்டிஏ ஆட்சி அப்படிங்கிறது அவங்க சொல்றதை நடக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளிட்டு போகுது. அதனால புதிதாக கட்சிகள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு நெருக்கடி வருது. இல்லைன்னா அவர் என்டிஏ ஆட்சிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலுக்கு போக வேண்டியது இருக்கும். சார், டிரைவிங் சீட்டில் திரு மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறாங்க. இந்த கூட்டணி அப்படின்னா டிஎம்கே கூட்டணியை கம்ப்ளீட்டாக டிஎம்கே ஃபார்மலைஸ் பண்ணும், யார் தன் கூட்டணியில் இருக்கணும் யார் வேண்டாம் அப்படின்றத. ஆனால் ஏடிஎம்கே கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக திரு பழனிசாமி முன்னிறுத்தப்படுறார். ஆனால் கூட்டணியை டிசைன் பண்ணுறது, அதுக்குள்ளே யாரெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணுற இடத்துல டிரைவிங் சீட்டில் பிஜேபி இருக்குது. அதனால முதலமைச்சர் என்டிஏ அப்படின்றத அழுத்தி பேசுகிறாரா?
இல்லை சார், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த இந்தியா முழுவதும் பரவலாக பல மாநிலங்களை ஆளுகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை கூட தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் 4 ஆண்டு காலத்தை எடப்பாடியார் அவர்கள் நடத்தினார். ஆகவே அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே அதிமுகவும் எங்கிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை என்று சொல்லவில்லை. அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி, அதிமுக தலைமையில் பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளும் இருக்கிறது. அதிமுக தான் தலைமை தாங்கும் என்பதை பலமுறை சொல்லியாச்சு. இதை நாம் வேண்டுமானால் ஊடகத்திற்கு திரும்ப திரும்ப சொல்லலாமே தவிர தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக முழு முனைப்போடு அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ஜென்ராம் சார் சொன்னாங்க, இந்த காங்கிரஸ் கூட்டணி பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு சிலர் பேசுகிறார் என்று சொன்னார். அவர் ஒரு சிலர் அல்ல, அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள் சொன்னதைத்தான் அவர் சொன்னார். இன்றைக்கு நம்மளுடைய புகாரி அவர்கள் சொன்னதற்கு சார் அவர்கள் மறுத்து பேசினாங்க, ரமேஷ் சார் அவர்கள். இன்றைக்கு காங்கிரஸினுடைய நிலைப்பாடு, அங்கே இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுடைய எண்ணம், இது நேற்று கூட நீங்கள் விஜய் அவர்களுடைய அப்பா சந்திரசேகர் அவர்கள் ஒரு முக்கிய காங்கிரஸ் பிரமுகருடைய இல்ல திருமணத்தில் கலந்து கொண்டு அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை சொன்னார். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற நம்மளுடைய தமிழ்நாட்டில் அவர் என்னவா இருக்கார் சார்? யார் சார்? தாவேக்கால அவர் என்னவா இருக்காரு? இல்ல அவர் அவருடைய கருத்தை சொல்லுகிறார், பத்திரிகைகள் வெளிப்பட்டதுனால சொல்றாங்க. காங்கிரஸ் சார் அவருடைய நிலைப்பாடு அவருடைய ஒரு உணர்வா சொன்னார்னு சொன்னார். ஆனா அவர் போனது ஒரு காங்கிரஸ் கட்சியில முடிவெடுக்கிற இடத்துல இருக்காரா? தேர்தல் கூட்டணி பேசுற இடத்துல இருக்காரா? அவர் சென்ற இடம் காங்கிரசுடைய பிரமுகருடைய இல்ல திருமணம். அது எங்க சந்திச்சவங்க எல்லாம் காங்கிரஸ் பிரமுகர்கள். அதற்கு எதிர்வினை ஆற்றினார் இங்க. ஆனால் நீங்க இங்க இருக்கக்கூடிய கிரீஷ் ரோடங்கிறவர்கள் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், எங்களை இது வரைக்கும் கூட்டி அழைக்கவில்லை, பேச்சுவார்த்தைக்காக 2 மாதங்களாக காத்துக் கொண்டிருக்கிறோம், எதிர்கட்சிகள் எல்லாம் என்று அவர் சொல்லுகிறார். இல்ல ஆனா நேத்து அம்மையார் கனிமொழி அவர்கள் போய் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து நீங்க மேலிடத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்கள், இங்கே நீங்க போட்டிருக்கக்கூடிய 5 குழு இங்கே காத்திருக்கிறது. அப்ப இதுல முரண்பாடு இல்லையா? நாங்கள் என்ன சொல்லுகிறோம், நீங்க முரண்பாடு என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்க, திமுகவை சார்ந்து இருக்க வேண்டியது இருக்கு, திமுகவை எதிர்த்து பேச முடியாத நெருக்கடியில காங்கிரஸ் எதிர்த்து பேச முடியாத நெருக்கடியில் திமுக இருக்குன்னு திரு ரமேஷ் சொல்றாரு. நீங்க இல்ல காங்கிரஸ் காத்து இருக்கு, 2 மாசமா அவங்க பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, டிஎம்கே பேசாம காங்கிரஸ் காத்திருக்கின்றதுக்கு காரணம் சொல்றேன் பாருங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிலை வேறு. இங்க கீழே உள்ளவர்கள் தாவேகாவுக்கு போக வேண்டும் என்று இன்றைக்கு சமூக வலைதளத்தில் அடிமட்ட தொண்டர்களுடைய பெரும்பான்மையான ஒரு நோக்கம் இருக்கு. ஆகவே இங்கே அதனுடைய காரணிகள் இங்கே இருக்கு. அதை நீங்க காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக நீங்க மேல்மட்டத்தை போய் பேச்சுவார்த்தைகள் நடத்துறீங்க. அதிமுக தொண்டர்கள் சார், நீங்க 96ல எப்படி ஒரு நிலை உருவாச்சு, பாஜக கூட்டணி கிடையாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முறித்து கொண்ட போது பட்டாசு வெடிச்சது அதிமுக தான். அது பொதுமக்கள் வெடிக்கல. சரிங்க, காங்கிரஸ்ல இருந்து திமுக வெளியில வந்தது 2014, அப்ப மட்டும் பட்டாசு வெடிச்சு இல்லையா? எப்பயுமே ஒரு தொண்டர்கள் ஒரு தொண்டர்களுக்கு எதிர்வினை ஆற்றுகின்ற பொழுது அதை பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவாங்க தான். அன்னைக்கு நீங்க EVK இளங்கோவன் அவர்கள் சொல்லியா, உங்களுடைய ஊழல்களை எல்லாம் நாங்கள் சுமக்க வேண்டுமா, உங்களுடைய ஊழல்களை எல்லாம் நாங்கள் சுமக்க வேண்டுமா என்று அவர் ஆணித்தரமாக சொல்லலையா? அன்னைக்கு பட்டாசு வெடிச்சுக்கிட்டாங்கல்ல, அன்னைக்கு சத்தியமூர்த்தி பவன்ல வெடிச்சாங்க, அப்புறம் அறிவாலயத்தில் வெடிச்சாங்க, அதற்கப்புறம் சேர்ந்து கொள்ளாத போய்விட்டாங்களா என்ன? அரசியல் கட்சிகளில் எந்த நிலைப்பாட்டை நீங்க எப்பொழுது பார்க்க முடியும்? இன்னைக்கு நீங்க சொல்றீங்க விஜய்க்காக காத்திருந்தார் என்று, நீங்க அதிமுக சொல்றீங்க, விஜயகாந்துக்காக நீங்கள் காத்திருந்த காலகட்டமும் உண்டு இல்ல, படம் நழுவி பாலில் எப்போ விட போகுது இன்னும் சொல்லி காத்து கொண்டிருந்த காலகட்டம் இருக்குல்ல. ஆகவே ஒரு தேர்தல் அரசியல் கூட்டணி, ஒரு அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்து நீங்கள் ஆளுங்கட்சி மக்கள் விரோத போக்கான ஆட்சிகளை அகற்றுவதற்கு ஒரு முயற்சிகள் எடுப்போம். இதை நீங்க ஒரு விவாதத்துக்கு உட்படுத்துவது என்பது அது நீங்க மக்களுக்கு இன்னும் செய்திகளை சரியான முறையில் சென்றடைவதற்கான உதாரணமாக மாறி. சரி சார், விஜயகாந்த் சேரல, விஜயகாந்த் சேர்ந்ததுனால அதிமுக ஜெயிச்சது, விஜயகாந்த் திமுக கூட்டணிக்கு வரல, அதனால திமுக ஆட்சிக்கு வர வேண்டியது கெட்டு போச்சு. இப்போ விஜய் சேர அதை எந்த கணக்கில் சேர்க்கறது? இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் விமர்சனம் வைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். நீங்கள் விமர்சனம் அதுக்கப்புறம் வைக்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதே போல தான் விஜயகாந்த் மீது நீங்கள் விமர்சனம் வைக்காத இருந்தீங்க. அவர் சேரலன்னே அவர் மீது எவ்வளவு விமர்சனத்தை திமுக வைத்தது? அதே தான் சொல்றேன், விமர்சனத்துக்கு உட்பட்டு தான் சொல்றேன். நீங்க விஜயகாந்த் அவர்கள் மீது விமர்சனம் வைக்காம, நிச்சயமாக அந்த அணிக்கு ஒரு பாதிப்பு தான். அந்த அணி வெற்றி உறுதிப்பட்டிருக்கும் அவர் தாவேக்கா இணைந்திருந்தால். ஆனால் விஜய் விமர்சனத்துக்குள்ளாயிருப்பார், அவருக்கு விழக்கூடிய ஓட்டில் கொஞ்சம் சேதாரம் ஏற்பட்டிருக்கும், ஓரளவு சேதாரம் ஏற்பட்டிருக்கும். இப்போது மாற்று சக்தியாக அவர் வாங்குவார் என்று கணிக்கப்படுகிற அளவு வாக்குகள் வாங்கியிருப்பார்ன்றது ஒரு கேள்வியாக இருந்திருக்கும். ஆனால் அது ஒரு வலிமையான கூட்டணியாக மாறியிருக்கும். ஆகவே நீங்கள் கேட்டது மாதிரி விஜயகாந்த் சேர்ந்ததுனால அவர் வந்தார், இவர் சேராதனால அப்படின்னு நீங்கள் நிறுத்துவதில் ஒரு கேள்வி, ஆழமான பொருள் பொதிந்த கேள்வி இருக்கிறதுன்னு தான் நான் அதை பார்க்குறேன். சிவப்பிரியன், உங்கள் கோணம் என்ன இதில்?
சார் இதில் லைக் இந்த ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட் அப்படின்னு வரும்போது இல்லை 4 கார்னர்ட் கான்டெஸ்ட் அப்படின்னு வர்றது வந்து இது எல்லாமே வந்து அரசியலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். எப்படி வந்து 2016 மக்கள் நல கூட்டணியால் தான் ஜெயலலிதா அவர்களால் ஆட்சிக்கு வர முடிஞ்சதோ இதெல்லாம் அரசியல் வியூகங்கள் தான், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். எல்லாருமே திரு ரமேஷ் அவர்களே ஒத்துக்கொள்கிறார். விஜய் அவர்கள் இங்கே வந்திருந்தா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி பிஎம்கேவும் தனியாக பாமக ஆமாம் ஆமாம் அந்த எலெக்ஷனும் ஒரு 4 கார்னர்ட் கான்டெஸ்ட்டாக இருந்தது. பட் பிஎம்கே 5% ஓட்டோடு நின்றுட்டாங்க. மக்கள் நல கூட்டணி ஒரு 6.5% 7% நின்றுட்டாங்க. அதனால் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த வாக்கு சதவீத வித்தியாசம் வந்து கிட்டத்தட்ட 1% தான். திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சியாக, சவாலாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 98 இடங்களும் என்னமோ திமுக கூட்டணி வந்தாங்க. ஸோ இப்போது இங்கே இந்த ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட் இல்லை 4 கார்னர்ட் கான்டெஸ்ட்டில் வந்து இது போன்ற விஷயங்கள் நடக்கும். திரு ரமேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி விஜய் வந்து என்டிஏல போய் சேர்ந்திருந்தார்னா நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பெருமளவில் ஒரு பெர்செப்ஷன் வந்திருக்கும். இன்னொன்று வந்து ஒரு ஆப்டிக்ஸ் வைஸில் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்திருக்கும். இந்த கூட்டணி வந்து ரொம்ப பலமாக இருக்குது, திமுகவுக்கு எதிராக வரக்கூடிய வாக்குகள் எல்லாம் ஒரே இடத்துல சேரும். இப்போ அந்த விஷயம் இல்லாததுனால இப்போ விஜய் அவர்களை வந்து விஜயும் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாரும் எதிர்க்கிறார். விஜய் கிட்டத்தட்ட திமுக வர்சஸ் தாவேக்கான்னு சொல்லிட்டு இருந்த இந்த கான்டெஸ்ட்டை இது 3 கார்னர்டு கான்டெஸ்ட் தான். இது ஒன்றும் ஒரு எங்களுக்கான நேரடி போட்டி கிடையாது. திமுக அதிமுக வர்சஸ் சொல்ற இடத்துக்கு இது நகர்த்தி இருக்கு. அதை விட இம்பார்ட்டன்ட் விஜய்க்காக காத்திருக்கிறது அப்படின்றது இனி அர்த்தம் இல்லை, விஜய் வரப்போறது இல்லைன்ற ஒன்றை ரியலைஸ் பண்ணி ஏடிஎம்கே இன்னைக்கு ரிட்டாலியேட் பண்ண தொடங்கியிருக்கு. திரு பழனிசாமி அவர்கள் பேசுறது வழியாக 2 பேரும் சேர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு கட்டம் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? வாய்ப்பு இல்லை, நிச்சயமா அந்த வாய்ப்பு இல்லைங்கிற கட்டத்தில் தான் அவர் வந்து இன்னொன்று இனிமேல் நான் யாரோடையும் சேர மாட்டேங்கிற அந்த ஒரு இடத்துல தான் ஏடிஎம்கேவையும் விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஸோ அங்கேருந்து ஒரு கியூ எடுத்துக்கிட்டு இனிமேல் காத்திருந்து பிரயோஜனம் இல்லை, நம்ம கிரிட்டிசைஸ் நம்மளை வந்து அவர் வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, நிறைய இடங்களில் ஏடிஎம்கேவை அவர் இன்டைரக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலும் கூட ஏடிஎம்கே வந்து கிட்டத்தட்ட கரூருக்கு அப்புறமும் சரி இல்லை கரூருக்கு முன்னாலேயும் சரி ஒரு 6-7 மாதம் விஜய்க்காக காத்திருந்து விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்காக விஜய் ஹேண்டில் பண்ணாங்க. இன்றைக்கி இனிமேல் அவர் வரமாட்டாருங்கிறது ரொம்ப உறுதியான பிறகு இனிமேல் விஜய் அவர்களை அட்டாக் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இல்லைன்னா நாம் வந்து நம்மளுடைய ஓட் பேங்க்கை கூட இழக்கக்கூடுங்கிற அந்த கட்டாயத்தில் தான் இன்றைக்கி வந்து விஜய் எதிர்க்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மிகப்பெரிய யூட்டர்ன். அன்னைக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ப்ராப்பர் பிளானிங் இல்லாதனால தான் 41 பேர் இறந்தாங்க அப்படின்னும் போது அது வந்து ஒரு மிகப்பெரிய மேஜர் அக்யூசேஷன். நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க, நீங்கள் அந்த இடத்துலையே இல்லை, நாங்கள்லாம் போனோம். இது வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே இடத்துக்கு தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த லைனே எடுக்கிறாரு. நாடே கண்டிச்சது. விஜய் மேல தப்பு இல்லைன்னு சொன்னவங்க கூட அவர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பனையூருக்கு வர சொன்னதை விஜய் ரசிகர்களை தவிர மீதி பெரும்பாலானவர்கள் கண்டிச்சாங்க. இது என்ன அணுகுமுறைன்னு? ஆனா எல்லாருமே கண்டிச்சாங்க, ஏடிஎம்கே கண்டிக்கல. ஆமா ஆமா. ஸோ அதை தான் சார் சொன்னேன் நான், கம்ப்ளீட் யூட்டர்ன். அப்படியே வந்து காத்திருந்து இனிமேல் பலன் இல்லைன்னும் போது சரி நம்மளும் வந்து டிஎம்கே மாதிரி அவரை போய் அட்டாக் பண்ணுவோம், இல்லை நம்மளை அட்டாக் பண்ணுறா நாமளும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம். இன்னொன்று இதில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்ன, டிஎம்கே லீடர்ஷிப் இன்னும் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோ இல்லை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ விஜயை பேர் சொல்லி இது வரைக்கும் எந்த கிரிட்டிசிசமும் பண்ணல. திரு இபிஎஸ் வந்து இன்னைக்கு அவரை பேர் சொல்லியே ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுறாரு. ஓகே, யாருக்கு என்ன நெருக்கடி அப்படின்றதுலேருந்து தான் அந்த விமர்சனத்தோட காரமும் டைரக்ட் இதுவும் வரும். ஒரு கேள்வியை நேர்முடிய வச்சுருந்தோம். விஜய் திட்டமிடாமல் கரூர் சென்றதன் காரணமாகவே 41 உயிர்கள் பறிபோனதாக திரு பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செய்திருப்பது எதை காட்டுகிறது நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம். யூடியூப் தளத்தில் ஏறத்தாழ 20,000 பேருக்கு மேலே வாக்களித்திருக்கிறாங்க, தங்கள் எண்ணத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. கூட்டணி சேராத கோபத்தால் விமர்சிக்கிறார் அப்படின்னு 78% பேரும், விஜய் அதிமுகவை விமர்சித்து பேசினதுக்கு பதிலடி அப்படின்னு 15% பேரும், முந்தைய நிலைப்பாட்டில் மாற்றம் தெரிகிறது அப்படின்னு 7% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ரமேஷ், ஓபிஎஸ் பற்றி பேசினோம். இப்போ விஜயோ வரலன்னு ஆயிடுச்சு,
ஆனால் விஜய் ஏடிஎம்கேக்கு எண்டு கார்டு போட்டார். ஆனால் ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் எண்டு கார்டு போட்டபடியே இருக்கே. அது ஒரு ஓப்பனிங் வரமாட்டேங்குது அவருக்கு. இல்லை, முதலில் இருந்தே அவர் அதில் உறுதியாக இருக்கிறார். இப்போது கூட கூட்டணியாக இணைத்து கொள்வதற்கு பாரதிய ஜனதா விரும்புகிறது. தங்கள் பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலின் போது இருந்து வேட்பாளராக போட்டியிட்டவர் என்கிற வகையில் அவரும் திரு தினகரன் அவர்களும் இந்த அணியில் இணைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவின் விருப்பமாகத்தான் இருந்தது. அதிமுகவின் விருப்பம் என்பதை விட அமமுகவை இணைத்தது பாரதிய ஜனதாவின் விருப்பம். தங்களோடு கடந்த தேர்தலில் ஒன்றாக இருந்தவர்கள் என்கிற முறையில். அதில் அமமுக ஏற்கனவே தனி கட்சியாக இயங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார். கடந்த காலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விமர்சித்தார், இவரும் விமர்சித்தார். இப்போது ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது, இந்த அரசை வீழ்த்த வேண்டும் என்ற காரணத்தை கூறி அவர் இணைந்து விட்டார். திரு ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்து அதிமுகவிலிருந்து பிரிந்த சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்ற குரலைத்தான் அவர் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி அந்த காலகட்டத்திற்கு முன்பிருந்து அவர் கூறி வருகிறார். அவருடைய நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படவில்லை. நான் முடித்து விடுகிறேன். திரு செங்கோட்டையன் இந்த கருத்தை திரு செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தபோது திரு செங்கோட்டையன் உட்பட 6 முன்னணி தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வலியுறுத்தினார்கள். அந்த 6 பேர் கூறியும் அவர் ஏற்கவில்லை. கட்சி பொதுக்குழு எடுத்த முடிவு, இதை நான் மாற்ற முடியாது என்று அவர் உறுதியாக இருந்து விட்டார். அவர் தன்னுடைய கோணத்தில் சிந்திக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இனி கட்சிக்குள் குழப்பம் தேவையில்லை, கட்சி தன் கைக்குள் இருக்க வேண்டும், கட்சி தோற்றால் என்ன ஜெயித்தால் என்ன என்கிற ஒரு மனநிலைக்கு அவர் வந்து விட்டால் போல் தெரிகிறது. திரு ஓ பன்னீர்செல்வம் என்னை பொறுத்தவரை அவர் ஒரு கிரவுண்டு கிரியேட் செய்கிறார். தொடர்ந்து இந்த கருத்தை கூறிக்கொண்டு அவர் அடுத்து எடுக்க போகிற முடிவுக்கு காரணம் தேடுகிறார். அவருக்கு ஒரு பரிவுணர்ச்சி தேவைப்படுகிறது. எவ்வளவு இறங்கி போய் பேசுகிறார் இந்த மனிதன், அப்படியே இறுக்கமாக இருக்கிறாரே என்று பத்திரிகை படிப்பவர்கள் தொலைக்காட்சி பார்ப்பவர்கள் நினைக்க வேண்டும். பிறகு அவர் ஒரு முடிவை எடுத்த பிறகு வேறு என்ன செய்வார்? இவர் முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆகவே அவரை அழைத்த இடத்திற்கு அவர் போய்விட்டார். யார் மதிச்சாங்களோ அங்க போயிட்டாருன்றாங்க. யார் மதித்த இடத்திற்கு அவர் போய்விட்டார் என்ற எண்ணம் ஏற்படுவதற்காக அவர் வலுவான அடித்தளத்தை அமைக்கிறார். அவருக்கும் நன்கு தெரியும் திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பது அவருக்கும் தெரியும். காத்திருந்து பயனில்லை என்பதும் தெரியும். அவருக்கு முக்கியமான இடத்திலிருந்து அழைப்பு வந்திருப்பதால் அதை நோக்கி அவர் நகர்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஓபிஎஸ் என்ன பார்த்தா பாவமா இல்லையா அப்படின்னு கேட்கறது பாவத்தில் இல்லை, அவர் வேற ஏதோ ஒரு கணக்கு போட்டிருக்கிறாரு, வேற ஒரு ட்ராப் அவர் வச்சிருக்கிறாருன்னு சொல்றீங்க. உங்களோட நிறைவு பார்வை சார். காங்கிரஸுடைய பலம் என்னன்னு காங்கிரஸ்காரர்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த தேர்தல் நேரத்தில் இன்னும் எல்லாருமே எங்களுடைய பலத்தை பிரஸ்தாபம் செய்து பேசுவது மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா திமுக பலகீனமாக இருக்கிறது என்று சொல்வதற்காக காங்கிரஸ் இவ்வளோ பலமாக இருக்குது அப்படின்னு பேசுவது என்பது இந்த தேர்தல் நேரத்தில் நல்லா இருக்கு கேட்க. ஆனால் அதே நேரம் அவர் சொன்னார், அது சிஎல்பி பேசியிருந்தாலும் யார் பேசியிருந்தாலும் தேசிய தலைமை அழைத்து இது போல பேசக்கூடாது என்று சொல்லியிருப்பதே இந்த கூட்டணி வெற்றிக்கான கூட்டணி, இந்த கூட்டணி ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி, இதற்குள் குழப்பம் விளைவிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே டெல்லியில் அழைச்சி பேசி அதை தலைவர் செல்வ பெருந்தகை இதற்கு முன்னால் விஜயை போய் சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு கூட நான் தேசிய தலைமை இடத்துல புகாராக கொடுத்துருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதை தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் கருத்து இருக்குமானா அந்த கூட்டணிக்கு போகணும், இந்த கூட்டணிக்கு போகணும், விஜய்கிட்ட போனால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜய் இதுவரை சொன்னாரா? இந்தியாவிலேயே எல்ஓபி லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவர் இவருடைய ஜனநாயக படத்துக்கு எடுக்கக்கூடிய பிரச்சனைக்கு ட்வீட் போடுறாரு. அவ்வளோ பெரிய லீடர் போடுறாரு, அதுக்காகவாவது ஒரு நன்றி தெரிவித்து விஜய் போட்டாரானா போடலை. ஆனால் எஸ்ஏசி பேசுகிறாரு, எஸ்ஏசிக்கு எதிராகவும் அவங்க அம்மா அப்பா மொத்தம் 11 பேருக்கு எதிராக வழக்கு தொடுத்தவர் விஜய். ஏன்னா அவர் பேரை அவர் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னவர் விஜய். அவரை கேட்டு அதுக்கப்புறம் எஸ்ஏசி மன்னிப்பு கேட்டு இதை திரும்ப சேர்த்துக்கணும்னு விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்டார். இதுதான் வரலாறு. 2020 வாக்கில் தொடர்ந்து வழக்குகள் நடந்துச்சு, தன்னை டிசோசியேட் பண்ணிட்டார். திரும்ப லியோ படம் வரும்போது அதை மீதி பாதி ரொம்ப லேகா இருக்கு அப்படின்னு கருத்து சொல்லி விஜய் ரசிகர்களுக்கு அவருக்கும் பெரிய பிரச்சனையாச்சு. எஸ்ஏசி இந்த கருத்தை சொன்னதற்கு பின்னால் அவங்க கட்சியிலிருந்து ராஜ்மோகன் ஒரு ட்வீட் போடுறாரு, கூட்டணி விஷயங்கள் யார் பேசுவாங்க, அது யாரை குறிக்குதுன்னு நமக்கு தெரியல. அப்ப இந்த மாதிரி இது மாதிரியான சூழல்ல இது வெற்றிக்கான கூட்டணி, கொள்கை ரீதியான கூட்டணி இன்டாக்டா மிகச்சரியாக போய்கிட்டு இருக்குது. மீண்டும் திமுக தலைமையிலான கூட்டணி தான் அமையும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக எங்கள் தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில்
தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு குடையின் கீழ் அதிமுக, பாஜக, தமாக, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் இணைய வேண்டும் என்று கடந்த முறை விருப்பப்பட்டோம். அது நடைபெறவில்லை. அது இந்த சட்டமன்ற தேர்தலில் அதற்கான முயற்சிகளை எடுத்தோம். அதற்கான முயற்சிகள் வெற்றி அடைந்திருக்கு. இன்னும் மேன்மேலும் கட்சிகள் உள்ளே வந்து இங்கே பலப்பட வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவதற்கான ஒரு முகாந்திரத்தை இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் இங்கே நிற்கும் என்பதை நான் உறுதிபட தெரிவிக்கிறேன். நன்றி. தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்குவது, கட்சிகளை இணைத்துக் கொள்வது அப்படிங்கிற விஷயங்களில் வரக்கூடிய செய்திகள் அது ரொம்ப வலிமையானதாகவும் திமுகவை வீழ்த்தக்கூடிய வலிமை பெற்றதாகவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறாங்க. அது வந்து உண்மையிலேயே அத்தகைய வலிமையை பெற்றதாக இல்லை. 2019 2021 இருந்த அணி கூட இன்னும் அவர்களிடம் முழுமையாக வந்து சேரலை. வந்து சேர்பவர்கள் பாதியாக பிச்சு தான் வந்து சேர்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இன்றைய சூழலில் மக்களிடத்தில் பல நலத்திட்டங்கள் மூலமாக தங்களுடைய செல்வாக்கை திமுக பெருக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த கூட்டணி போதுமான வலிமை பெற்றதாக இல்லை. எதிர்க்கட்சிகளுக்குள்ள ஒரு பரந்த ஒற்றுமையும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கூட இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது நிச்சயமான ஒன்று. நன்றி சார், நன்றி. எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.